வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக வரலாற்றில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் என்பது காவிரி விவகாரம்தான். 38 ஆண்டுகள் போராட்டம். தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். தங்களுடைய சுய லாபங்களுக்காக தமிழர்களின் உரிமை விட்டு கொடுக்கப்பட்டது. தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மண்ணின் ஆதாரத்தையே கூட விட்டு கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர். காவிரி விவகாரத்தில் ஒரு வேண்டா வெறுப்பான அணுகுமுறையை எப்பொழுதுமே திமுக தலைவர் கையாண்டு வந்தார். அரசியல் அணுகுமுறை என்பது பேச்சுவார்த்தை, அனைத்து கட்சி கூட்டம், இப்படியெல்லாம் சொல்லி நம் உரிமைகளை தட்டி பறித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று 22 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை தமிழக முதல்வர் துவக்கினார். விடாப்பிடியாக இருந்தார், உறுதியாக இருந்தார். சட்டத்தின் வாயிலை தட்டுவேன், என் தமிழக மக்களுக்கு நீதி கிடைக்க போராடுவேன் என்று ஒரு மாரத்தான் போராட்டத்தை தமிழக முதல்வர் தொடர்ந்தார். அதன் விளைவு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தமிழர்களின் நியாயமான கோரிக்கைக்கு நீதி வழங்கி கொண்டே இருக்கிறது. அதன் உச்சகட்டமாக காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்திற்குள் துவங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இப்போது மத்திய அரசும் அதை துவக்கும் பணியில் தீவிரமாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டது. முதலமைச்சரின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாரத்தான் போராட்டமும் அதில் நமக்கு கிடைத்த வெற்றியும் குறித்துத்தான் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள் வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள் வணக்கம். இந்த 38 வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழமாக பார்த்தால் நமக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களின் கதைகள் நமக்கு புரியும். ஆனால் முதல்வர் இந்த விடாப்பிடியாக அவர் 93 உண்ணாவிரதம் எடுக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர் நடத்தியிருக்கும் இந்த விடாப்பிடியான சங்கிலி தொடரான இந்த போராட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தளவில் ஒரு 38 ஆண்டுகால போராட்டம் என்று நீங்கள் தெரிவித்தீர்கள். அது அண்மை காலமாக நடந்தது. 1892 இந்த பிரச்சனை மைசூர் சமஸ்தானத்திற்கும் சென்னை மாகாணத்திற்கும் இடையே இந்த பிரச்சனை தொடங்கி. நான் சொன்ன கணக்கு காலாவதியான ஒப்பந்தத்தை 74க்கு பிறகான காலம். ஆனால் இந்த பிரச்சனை என்பது இதனுடைய மூலம் என்பது 1892 தொடங்கிவிட்டது. மைசூர் சமஸ்தானத்திற்கும் சென்னை மாகாணத்திற்கும் இடையே. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பேச்சுவார்த்தை நடத்தணும், தீர்மானம் போடணும், எல்லாரையும் அழிச்சிட்டு போய் வலியுறுத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான செயல் என்பதை சொல்வதற்காக தான் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் பேசப்பட்டது, 20ஆம் நூற்றாண்டிலும் பேசப்பட்டது, 21ஆம் நூற்றாண்டிலும் பேசப்பட்டது. பல முதலமைச்சர்களை இந்த சுதந்திரத்துக்கு பிறகு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 1974க்கு பிறகு இந்த 1924 ஒப்பந்தம் முடிகிற காலகட்டத்திற்கு முன்னதாகவே நம்ம உரிமையை போராடுறதற்காக, நம்ம உரிமையை பெறுவதற்காக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் தங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்று முயற்சித்த போது அன்றைய தினம் பிரதமர் இந்திரா காந்தியினுடைய ஒரு கருத்தை அரசியல் உள்நோக்கத்திற்காக, அரசியல் சுயலாபத்திற்காக அன்றைய தினம் இருந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி, அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்கிறார். இல்லை என்றால் அந்த தஞ்சை விவசாயிகளுடைய வழக்கோடு தமிழக அரசும் தன்னை இணைத்து கொண்டிருந்தால் 80களிலேயே ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிருக்கும். ஆனால் கிடைப்பதற்கான வாய்ப்பை தவறவிட்டது திமுக தலைவர் கருணாநிதி. பலமுறை நீங்கள் கர்நாடக மாநிலத்தில் இருந்த பழைய தேவராஜ அரசாக இருக்கட்டும், குண்டுராவாக இருக்கட்டும், ஹெக்டேவாக இருக்கட்டும், அல்லது பங்காரப்பாவாக இருக்கட்டும், பல முதலமைச்சர்களோடு இங்குள்ள முதல்வர்களும் கிட்டத்தட்ட அரசு தரப்பு மட்டுமே ஒரு 24 முறை இரு மாநில அரசுகளும் பேசி 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 பேசியே எதுவுமே நடக்கலை. இல்லை சார், எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசு இரு மாநில முதல்வர்களையும் அழைத்து பேச வேண்டும் என்று இப்பொழுது உமா பாரதி பேசினார். ஆமாம், அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது? அதுதான் அந்த தீர்வே கிடைக்காத ஒரு நிலை இருக்குது. இல்லை, இது தொடங்குது காலங்காலமாக. இந்த நிலை தொடர்ந்ததால் தான்
பேச்சுவார்த்தையினால் பலன் இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்த இந்திய தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, மாநிலங்களிடையே இனி எந்த பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை பலன் தராது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில் எந்த நிலையில் கர்நாடகத்தில் இருக்க கன்னடர்கள் இருந்தார்களோ அதே நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. என்றுமே அவர்கள் நாம் எவ்வளவு தான் கூட்டம் போட்டு இங்கிருந்து அவ்வளோ பேரையும் அழைச்சிட்டு கர்நாடகா போய் முதலமைச்சரை சந்தித்தாலும், அல்லது அத்தனை கட்சி தலைவர்களையும் அத்தனை அமைப்புகளையும் ஆயிரக்கணக்கானவரை அழைத்து கொண்டு போய் பிரதமரை சந்தித்தாலும் பலன் இல்லை. மக்களுக்காக ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் புரட்சித் தலைவி அவர்கள் செயல் தலைவர். நாம் தண்ணீரை பெற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கர்நாடக அரசு, கர்நாடக மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை போலவே நாமளும் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தவறானது. இதையெல்லாம் முழுமையாக உணர்ந்ததால் தான் சட்ட போராட்டம் ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 60கள் வரைக்குமே 67 வரைக்குமே பெரும்பாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுனால பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்கலை. 67க்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி பொறுப்பு வந்த காங்கிரஸும் அதை தொடர்ந்து வருகிற பாரதிய ஜனதாவும் அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு அடித்தளம் இல்லை, அரசியல் படுத்த முடியல. அதனால் கர்நாடகத்திலையும் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் ஓரளவுக்கு ஹோல்டு இருக்குது, நம்ம ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம், நாம் பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற உணர்வோட ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இவர்களுடைய செயல்பட்டதனுடைய விளைவு தான். இதையெல்லாம் முற்றிலும் உணர்ந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த ஒரு தெளிவான நடவடிக்கை எடுத்து சட்ட போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பானாலும் சரி, உச்சநீதிமன்றம் நியமித்த நடுவர் மன்ற தீர்ப்பானாலும் சரி, இரு மாநிலங்களுடைய இருக்கிற பிரச்சனைகளை நடுநாயகமாக இருந்து தீர்த்து வைக்க வேண்டிய மத்திய அரசு சொன்னாலும் சரி, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆக ஒரு கிடுக்கிப்பிடிய உச்சநீதிமன்றம் போட்டதுக்கு பிறகு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெற்றியை நோக்கி நாம் வர வேண்டிய ஒரு நிலை இருக்குது. முழுக்க இது முதலமைச்சர் புரட்சி அம்மா அவர் எடுத்த நடவடிக்கை கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுதான் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வையும், இப்போ ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 4 வார கெடு விதித்த உச்சநீதிமன்றம் வருகிற 4ஆம் தேதிக்குள்ளே நிச்சயம் நியமிக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி 4 பேரும் தங்களுடைய நிபுணர்களுடைய பட்டியலை அனுப்புங்க அப்படின்னு அங்கேருந்து சொல்லிட்டாங்க. கடந்த உமாபாரதி தலைமையில் நடந்த கூட்டத்தில் பேசின சசிசேகர் கூட சொல்லிட்டார், அதனுடைய பணி தொடங்கிட்டோம், ஆணையத்தினுடைய பணின்னு. இந்த ஆணையமும் அமைக்கப்பட்டு இந்த நதிநீர் பங்கீட்டு குழுவும் அந்த ஒழுங்காற்று குழுவும் அமைக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை பெற்றுத்தருவதில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதில் நிச்சயமாக ஒரு 100க்கு 100% வெற்றியை பெறுவார்கள், பெற்றுவிட்டார்கள். அதனுடைய தொடக்கம்தான் இது. உச்சநீதிமன்றம் 4 வார கெடு, அதாவது அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுவிட்டது. தமிழக முதல்வரின் விடாப்பிடியான இந்த மாரத்தான் தொடர் போராட்டத்தின் விளைவாக அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அதாவது 4 வாரங்கள் என்று சொன்னது இப்போ அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதும், மத்திய அரசு அதற்கான ஆயத்த பணிகளை செய்வது பற்றியும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தளவில் நாம் இதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய சில கசப்பான வரலாறுகளையும் கொஞ்சம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அப்பொழுதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடானது எந்த அளவிற்கு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு திட சிந்தனையோடு இந்த தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி இந்த முறையில்தான் கிடைக்கும் என்று, இந்த சாமபேத தான தண்டம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்களா, அது மாதிரி கடைசியாக சட்ட வழி போராட்டம்தான் தமிழக மக்களுக்கான காவிரி நீரில் உரிமையை நிலைநாட்டி தரும் என்பதை மாண்புமிகு அம்மா அவருடைய நடவடிக்கையானது இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. 1974 இந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் அந்த நேரத்தில் புதுப்பிக்கப்பட இருந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தது அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. அப்போ அந்த நேரத்தில் அவர் மீது ஒரு 38 குற்றச்சாட்டுகளுக்கு மேலே சர்க்காரியா ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. அது குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருந்த நேரம் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கே அந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டின் மீது தன் மீது நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்து விடுமோ என்ற அச்சத்தினுடைய உச்சத்திலே இருந்தவர் கருணாநிதி அன்றைக்கு. அப்படிப்பட்ட நேரத்திலே தேவராஜ் அர்ஸ் அவர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்.
மேலே வந்து இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர். இருவரையும் அழைத்து டெல்லியிலே பேசுகிற பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த வழக்கை திரும்ப பெறணும், அந்த வழக்கை திரும்ப பெற்றால் நான் கர்நாடக முதலமைச்சரிடம் சொல்லி உங்களுக்கு தமிழகத்திற்குரிய தண்ணீரை பெற்றுத்தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள் வைத்த நிபந்தனை என்னவென்று சொன்னால், இந்த காவிரி நீர் பிரச்சனையிலே உங்களுக்கு சர்க்காரியா கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டில் எந்த விதமான நடவடிக்கையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் தேவராஜர் சொல்லுகிற அந்த வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இதைத்தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைக்கு கருணாநிதி அவரிடம் சொன்னார்கள். உடனே இவர் 2 பேரும் பேசினாங்க. தமிழகத்திற்கு திரும்பி வந்த உடனே கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருந்த வழக்கை மட்டுமல்ல, விவசாயிகள் போட்டிருந்த உச்சநீதிமன்ற வழக்கையும் திரும்ப பெற சொன்னார்கள். அப்பொழுது விவசாயிகள் கேட்டார்கள், எங்கள் வழக்காவது இருக்கட்டும், நீங்கள் அரசாங்கம் என்ற முறையில் நீங்கள் அரசியல் ரீதியாக திரும்ப பெறுகிறீர்கள், ஆனால் எங்கள் வழக்காவது இருக்கட்டும் என்று சொன்னபொழுது கூட மேலே பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், தமிழகத்திலே நான் முதலமைச்சர், எங்கள் இருவரையும் தவிர உங்களுக்கு யார் காவிரி நீரிலே உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும், எனவே என்னை நம்புங்கள் என்று சொல்லி அந்த விவசாயிகள் போட்டிருந்த வழக்கையும் திரும்ப பெற வைத்தது ஒரு கசப்பான உண்மை. அது என்ன காரணம் என்று சொன்னால், அன்றைக்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் உறுதிப்பாட்டான நிலைப்பாட்டை எடுத்து எப்படி சட்ட வழியான போராட்டத்தை நடத்தி கொண்டு அது மாதிரி அன்றைக்கு அவர் ஒரு உறுதிப்பாடான நிலையை எடுத்திருந்தால் 1956 மாநில பிரிவினையின் போது ஒரு ஆற்று நீர் தகராறு சட்டம் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. நதிநீர் தாவா சட்டம் பல மாநிலங்களுக்கு இடையில ஓடுற அது நேரு காலத்தில் வந்து இயற்றப்பட்டது. அப்போ பிரதமராக இருந்த நேரு அவர்கள் இப்படி இது மாதிரி நதிநீரில் பிரச்சனை வரும் என்று சொல்லி கருதித்தான் அந்த சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டத்தின்படி ஆற்று நீர் தகராறு சட்டம் அந்த 1956 அந்த சட்டத்தின்படி இரு மாநிலங்களுக்கு இடையிலே ஆற்று நீர் பிரச்சனை வருகிற பொழுது பேச்சுவார்த்தை நடத்த அதிலேயும் தீர்வு வரவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு தீர்ப்பாயம் நடுவர் மன்றம் அமைத்து தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அதிலே ஒரு விதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கருணாநிதி அவர்களுக்கு தமிழகத்திலே இருந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இது மாதிரி 1956 நதிநீர் தாவா சட்டம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் நாம் சில கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்திடம் வைக்கலாம் என்று சொன்ன பொழுது கூட கருணாநிதியை கண்ணும் காணாமல் விட்டுவிட்டார்கள். அன்றைக்கே இது மாதிரி காவிரி நீரில் தமிழகத்திற்குரிய பங்கு கிடைப்பதற்கு ஒரு ஆணையத்தை நீங்கள் அமையுங்கள் என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக அன்றே இதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும். அப்பொழுதும் அவர் கேட்கவில்லை. புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்திலே இருந்த பொழுது 1986 அவருடைய ரசிகராக இருந்த குண்டுராவ் அவர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவர் வீட்டுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் கேட்டு செல்கிறார். அப்போ அதை பற்றி கூட ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று செய்தியை சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் வீட்டிலே தண்ணீர் முதலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கிற தண்ணீரை நான் அருந்த மாட்டேன் என்று தலைவர் மறுக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், குடிங்களேன், என்ன இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துக்கிட்டு குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த விருந்தாளிக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தா மட்டும் போதாது, எங்கள் தமிழகத்துக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும், அப்போ தான் நான் இந்த தண்ணீரை சாப்பிடுவேன் என்று சொல்லி அதன் மூலமாக குண்டுராவ் கொஞ்சம் தண்ணீரை திறந்து விட்டதாக அப்பொழுது சொல்லுவார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்திலே கூட 27 முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஆயிற்று. அப்பொழுதும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. 86 அதற்காக இது மாதிரி ஒரு ஆணையம் நியமிக்க வேண்டும், நடுவர் மன்றம் நியமிக்க வேண்டும் அந்த 56 சட்டத்தின்படி என்று சொல்லி அப்பொழுது ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதையும் மத்திய அரசாங்கம், அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர் 1991 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்த பொழுது அவர்கள் மீண்டும் இந்த சட்ட போராட்டத்தை தொடங்குகிறார். இது இன்றைக்கு நேற்றல்ல, 91 எப்பொழுது தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து நமக்கு நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் இதில் தீர்வு வரும் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்த காரணத்தினால அவர்கள் என்ன செய்கிறார், இதற்கு முயற்சி எடுக்கிறார். அதற்காக உண்ணாவிரதம் கூட 93 அவர்கள் உண்ணாவிரதம் கூட இருந்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கூட 91 இடைக்கால தீர்ப்பு வருகிறது, நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு வருகிறது. ஆனால் அதை கர்நாடகா பிடிவாதமாக அமுல்படுத்த மறுக்கிறது. அந்த இடைக்கால தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு 205 TMC தண்ணீர் தரப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது எப்படி சொல்கிறார், அப்பொழுதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு தர முடியாது, எங்களிடம் தண்ணீர் கிடையாது என்று சொல்லி கையை விரித்தது கர்நாடகம். அந்த நேரத்தில் கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று இந்த நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது, இதனை அமுல்படுத்த வேண்டியது மாநில அரசுகளுடைய கடமை. இதைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 144வது பிரிவானது வலியுறுத்துகிறது. இதையெல்லாம் மேற்கோள் காட்டி அம்மா அவர்கள் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். உடனடியாக இது குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூட சொன்னார்கள். அப்பொழுது பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்கள்
அன்றைக்கு காவிரியிலே 11 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட சொன்னார்கள். அதையும் கர்நாடகா ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு அம்மா அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள் 6 டிஎம்சி அளவுக்கு. ஏனென்றால் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக போய்விட்டால் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்தாக வந்துவிடும் என்று சொல்லி அன்றைக்கு 6 டிஎம்சி தண்ணீரைத்தான் அன்றைக்கு கர்நாடகமானது திறந்து விட்டது. இப்படி 91களிலிருந்தே அம்மா அவர்கள் இதிலே கர்நாடகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பையோ அதனுடைய இறுதி தீர்ப்பு 2007 வெளியிடப்படுகிறது. நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டால் 3 மாத காலத்திற்குள்ளாக அரசிதழிலே வெளியிடப்பட வேண்டும் என்பது இருக்கிற சட்ட அமைப்பு விதிமுறை. ஆனால் 3 மாத காலம் அல்ல, 7 ஆண்டு காலம் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தது. மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ், திமுக, கருணாநிதி, சோனியா காங்கிரஸ், மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள். ஆக இந்த நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழிலே வெளியிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன்? அரசிதழிலே வெளியிட்டால்தான் ஒரு நடுவர் மன்ற தீர்ப்பானது நடைமுறைக்கு வரும், அமலுக்கு வரும். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த அரசிதழிலே வெளியிட்டு விட்டால் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அன்றைக்கு மத்திய ஆட்சியில் இருந்த திமுகவும் காங்கிரசும் கருணாநிதி அவர்கள் இதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அந்த வழக்கினுடைய அடிப்படையில் 2013 ஒரு தீர்ப்பை பெற்று அரசிதழிலே வெளியிட வைத்தார்கள். நீங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக பார்த்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் எப்பொழுதெல்லாம் பதவியிலே இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்தினுடைய ஆற்று நீர் பிரச்சனை உரிமைகளானாலும் சரி, அல்லது கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகளானாலும் சரி, அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைகளானாலும் இவை எல்லாமே அடுத்தவர்களுக்கு தாரை வார்க்கப்படும், இல்லைவென்றால் தானம் அளிக்கப்படும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கருணாநிதி அவர்களின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததனுடைய விளைவாக மடியிலே கடம் இருக்கிற காரணத்தினாலே போகிற வழியிலே பயம் என்பது சொல்லுவார்களே, அதை போல அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் வசனங்களை மட்டும் எழுதி கொண்டு வெறும் அறிக்கைகளை மட்டும் விட்டுக்கொண்டு காலத்தை அவர்கள் கழித்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட இப்பொழுது பெற்றிருக்கிற இந்த ஆணை, இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்றிருக்கிற தீர்ப்பு கூட நீங்கள் பார்த்தால் நரசிம்மராவ் காலத்தில் மட்டுமல்ல, மன்மோகன் சிங்கினுடைய காலத்திலே கூட 12லே மன்மோகன் சிங் அவர்கள் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கின் காரணமாக காவிரியில் தண்ணீரை திறந்து விட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கர்நாடகா அதை ஏற்க மறுக்கிறது. உடனே உச்சநீதிமன்றமானது என்ன சொல்லுகிறது? பிரதமராகிய நீங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் நீங்கள் தலையிட்டு தமிழகத்திற்கு தண்ணீர் விட சொல்லுங்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பின்னாலே மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது கூட வினாடிக்கு 11,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொன்னதற்கு வெறும் 6,000 கனஅடி தண்ணீரை தான் அன்றைக்கு கர்நாடக அரசானது திறந்தது. ஆக இப்படி கடந்த கால வரலாறுகளை பார்க்கிற பொழுது கர்நாடகத்திடம் போய் நாம் வெறுமனே பேச்சுவார்த்தை நடத்தினால் அவர்கள் தண்ணீர் தர மாட்டார்கள் என்பது பல்லாண்டு கால வரலாறு, 38 ஆண்டு கால கசப்பான வரலாறு. ஆகவேதான் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் 4 வாரத்திலே அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். இன்றைக்கு அது 4ஆம் தேதிக்குள்ளாக. காரணம் என்ன? உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடும் என்று சொன்னால் அதையும் அவர்கள் ஏற்கவில்லை. அதை 6,000ஆகவாது 27ஆம் தேதி வரையிலும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக கர்நாடக அரசானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக அவர்கள் வீற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதே மக்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. இப்படி நடந்தால் இந்திய இறையாண்மை அல்லது இந்திய ஒருமைப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். இதேபோல ஒவ்வொரு மாநிலமும் முரண்டு பிடித்தால் தங்கள் மாநிலத்திலே உள்ளவற்றை நாங்கள் பிற மாநிலத்திற்கு தர முடியாது என்று சொன்னால் தமிழகத்திலே கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 11 லட்சம் யூனிட் மின்சாரமானது நெய்வேலியிலிருந்து கர்நாடகத்திற்கும் ஆந்திராவிற்கும் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிறவர்கள் எங்கள் மின்சாரத்தை நாங்கள் அங்கே தர முடியாது என்று சொன்னால் அதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? இப்படி தமிழகத்திலிருந்து கூடங்குளத்திலிருந்து மின்சாரம் போகுது, இதிலிருந்துலாம் போகுது. ஆக இப்படி ஒவ்வொரு மாநிலமும் எங்கள் மாநிலத்திலே உற்பத்தி ஆகுது, எங்கள் மாநிலத்திலே இருக்கக்கூடியது எங்களுக்கு மட்டுமே சொந்தம், அடுத்தவர்களுக்கு சொந்தம் இல்லை என்றெல்லாம் வாதிட முடியாது. உலக நாடுகளில் 7 நாடுகளில் ஓடுற நைல் நதி சுமூகமாக தீர்க்கப்படுகிறது. நம்முடைய நாட்டிலே பிரம்மபுத்திரா நதி 3 நாடுகளின் வழியாக அது சுமூகமாக தீர்க்கப்படுகிறது. பல நாடுகளுக்கு இடையிலே ஓடுகிற ஆற்று பிரச்சனைகளே சுமூகமாக தீர்க்கப்படுகிற பொழுது இந்தியாவிலே கர்நாடகம் ஒரு மாநிலமா இல்லையா என்பதை முதலிலே மத்திய அரசாங்கமானது தான் சொல்ல வேண்டும் நமக்கு. ஏனென்றால் நாம் நினைக்கிறோம்
எல்லோரும் இங்கு 31 மாநிலங்கள் இருக்கிறது என்றால் எல்லாரும் இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த 28 மாநிலத்தில் கர்நாடகா என்ன நினைக்கிறது, ஏதோ ஒரு தனி நாட்டில் இருப்பது போல நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் என்று சொல்வது நதிநீர் தாவா சட்டத்திற்கும் விரோதமானது, பன்னாட்டு நதிநீர் சட்டத்திற்கும் விரோதமானது. இன்னும் சொல்ல போனால் காவிரி நீரானது மேற்கு பகுதி பாசன பரப்பை விட கீழ்ப்பகுதி பாசன பரப்புக்குத்தான் அதிக உரிமை என்று சட்டங்கள் சொல்லுகிறது. கர்நாடகா எதற்காக பேச்சுவார்த்தை என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை என்று பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தான் நான் சொல்லுவது 70 நாடுகளிலே இருந்து அதிவேகமாக கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி எல்லா அணைகளும் கட்டிவிட்டார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ நீங்கள் அந்த அணைகளை கட்டியதோடு மட்டுமல்ல, அந்த அணைகளிலே இருந்து அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய 25,000க்கு மேற்பட்ட இந்த ஏரிகள், குளங்கள் என்று நீர்த்தேக்கங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த நீர்த்தேக்கங்களிலே கொண்டு போய் தண்ணீரை நிரப்பி விட்டார்கள். அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் எஞ்சியது போக தான் கடைசியாக கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற தண்ணீரில் அளவை குறைச்சிடுறாங்க. தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தொடர் மாரத்தான் போராட்டம், சட்ட போராட்டத்தின் விளைவாக காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரங்களுக்குள் அமைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இப்போது அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 1970லேருந்து 2016 வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தினது 30 ஆண்டு காலம் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள். ஒரு 50 years ஆஃப் லீகல் பேட்டில் சுப்ரீம் கோர்ட்டில், 30 years கன்சிஸ்டண்ட்டாக ஒரு முதலமைச்சர் தமிழக மக்களோடு நின்று தமிழக மக்களின் ஃபுல் அவங்க சப்போர்ட்டை வாங்கி தமிழகத்திற்காக போராட்டம் நடத்தி வெற்றி கண்டு 2013 கவர்மெண்ட் கெசட், சென்ட்ரல் கெசட்டில் அதை பப்ளிஷ் செய்ய வைத்து போராடி வெற்றி பெற்று இன்றைக்கு நிற்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று முன்தினம் கடுமையான வார்த்தைகளால் கர்நாடகா அட்வொகேட்டை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் மோஸ்ட் கவுன்சில் ஃபாலியஸ் நரிமன் சார் வந்து அப்பியர் ஆகிறாரு. அவரை வந்து ஜட்ஜஸ் கேட்குறாங்க, மிஸ்டர் நரிமன், ஹாவ் யூ கம்ப்ளைட் வித் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு. இல்லை, அவர் என்ன பண்ணுறார், கர்நாடக முதல்வருக்கு இவர் எழுதின லெட்டரை ஆல் ஆஃப் அஸ் ஆர் தி லீகல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், யூ ஹாவ் நாட் கம்ப்ளைட் வித் த ஆர்டர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹென்ஸ் ஐ வில் நாட் மேக் எனி சப்மிஷன்னு கர்நாடக முதல்வருக்கு எழுதுகிறார். இவங்க ஜட்ஜஸ் வந்து நீங்கள் செய்தது தப்பா ரைட்டான்னு சீனியர் அட்வொகேட் கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எம்பாரஸ்மெண்ட் தாங்க முடியாமல் வித்ட்ரா பண்ணிக்கிறாரு அவருடைய கவுன்சில் ஆன் ரெக்கார்டை. நான் இனிமேல் கர்நாடகா அரசுக்கு அப்பியர் ஆக மாட்டேன், ஏன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் ஒபே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நியாயமாக ஒரு உத்தரவை கூட, இன்ட்ரீம் ஆர்டரை கூட அவங்க ஒபே பண்ணலன்னா நிச்சயமாக இது வந்து ஐ எம் நாட் கோயிங் டு அப்பியர் அப்படின்னு வித்ட்ரா பண்ணிக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து, கவர்மெண்ட் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க தவிர்த்து இதில் வந்து வேறு எந்த விதமான இதில் காரணமோ ஒரு நியாயமோ கிடையாது. வர 2017 எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன்ஸை மைண்டில் வச்சு அவங்களே வயலன்ஸை தூண்டுறாங்க அவங்களே. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த முதலமைச்சர்ன்றதை அகெயின் அண்ட் அகெயின் எவ்ரிடே நம்ம பார்க்குறோம். ஒரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு வரலாறு தான் தமிழக முதலமைச்சர் அம்மா தலைமையில் ஆட்சி நடக்கும்போது. ஏன்னா அவ்வளோ வயலன்ஸ் நடக்குது இங்கே, நாட் ஈவன் அ சிங்கிள் இன்சிடெண்ட். ஸோ தமிழர்களும் தமிழக மக்களும் அனைவரும் தமிழக முதலமைச்சர் உடைய மீது நம்பிக்கை எந்த அளவுக்குனா, உச்சநீதிமன்றமே தமிழ்நாடு அரசும் தமிழக முதலமைச்சரும் சரி, மீண்டும் மீண்டும் ஒரு அட்ஜர்ன்மெண்ட்லையும் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர்ஸ்லையும் தமிழ்நாடு இஸ் ரைட், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இஸ் ரைட்டுன்னு சொல்லாமல் மறைமுகமாக உத்தரவுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் வர 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 அவங்களால தாங்கிக்க முடியல. இவ்வளோ ஒரு நேர்மையான முதலமைச்சர் நேர்மையான முறையில் அணுகி வெற்றி அடைகிறாங்களே, நம்ம வந்து இதில் அரசியல் லாபம் பண்ண முடியலையே, அரசியல் நம்ம இதில் இப்போ எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க இன்பிட்வீன். அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நான் கேஸ் நடக்கும்போது கிளீனாக சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது, வி டசன்ட் பைண்ட் அஸ், நாங்கள் வந்து அந்த ரெசல்யூஷனை டிஃபை பண்ணுறோம், வி ஆர் நாட் அக்செப்டிங் இட் அப்படின்னு தெளிவாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுது. உத்தரவு போட்ட பிறகு இவங்க இன்றைக்கு ஒரு மீட்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் அண்ட் சிம்பிள். இஃப் யூ டோன்ட் கம்ப்ளை, பாப்ரி மஸ்ஜித் இஷ்யூவில் இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வயலேட் பண்ணார், டிசோபே பண்ணார். ஹி வாஸ் கண்டெம்ப்ட் வாஸ் இனிஷியேட்டட்.
அவர் உள்ளே போனார், முதலமைச்சராக உள்ளே போனார். ஸோ மிஸ்டர் சித்தராமையா எதை நோக்கி போயிட்டுருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து ஜெயிலுக்கு போகணுன்றது என்னுடைய ஆசையும் கிடையாது. அவர் கண்டெம்ட் அவர் மீது வரணும்னு என்னுடைய ஆசையும் கிடையாது. பட் உச்சநீதிமன்றம், தி ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஒரு உத்தரவு போடும்போது, ஏன்னா இவங்களுடைய குறை நிறை, தமிழகத்தினுடைய குறை நிறை, ஏன்னா நம்மக்கிட்ட தான் நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் லேண்ட்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட எல்லாமே ரியல் எஸ்டேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க வந்து ஃபுல்லாக ஐடி காரிடார் சிட்டியாக மாற்றி விவசாயமே நிறுத்திட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். பட் நம்ம வந்து நம்மளுடைய டெல்டா ரீஜன் ஃபுல்லாக ஒன்லி ஃபார்மிங் தான், அதை விவசாயம் மட்டுமே அவங்களுடைய தொழில். விவசாயம் பண்ணாதான் இங்கேருந்து தான் எல்லாருக்குமே போகுது, நாடு ஃபுல்லாக போகுது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் உச்சநீதிமன்றம் எல்லாமே ஆன் ரெக்கார்டு, இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த 27 டிஎம்சிலேருந்து 32 டிஎம்சி ஆச்சு இந்த ஒரு வாரத்தில், அதையாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். 6000 கியூசெக்ஸ் தண்ணியை அதையும் கொடுக்கல. ஸோ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எங்கேயுமே அவங்க வந்து காம்ப்ரமைஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ எந்த பேச்சுவார்த்தையோ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. மத்திய அரசு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த நீங்கள் இந்த காவேரி நீதிமன்றத்தில் இப்போ இந்த வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் கன்சீட் ஆயிருக்காரு. தமிழக முதலமைச்சருடைய வாதம், தமிழக முதலமைச்சருடைய இந்த காவேரி விஷயத்தில் அவங்க சொல்கிற எல்லா விஷயமும் சரி அப்படின்ற அது ஏற்றாறு போல் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுறாங்க. நாங்கள் இமீடியட்டாக வி வில் கால் ஃபார் போத் த ஸ்டேட்ஸ், நாங்கள் வந்து தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பெற்று தருகிறோம் சொல்லி மத்திய அரசு அட்டார்னி ஜெனரல் ஃபைல் பண்ணுறாரு. இட் எவ்ரிதிங் இஸ் இன் ஆன் ரெக்கார்ட். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் சார்பாக வாதாடுகிற இந்தியாவிலே மிகவும் மதிக்கத்தக்க ஒரு வழக்கறிஞரான பல நீதிபதிகளுக்கு சீனியராக இருந்தவர் ஃபாலி நாரிமன், அவருடைய சன்னு இப்போ ஜட்ஜா இருக்காரு. அவர் அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞரே நான் என் கட்சிக்காரருக்காக நான் ஆஜராக மாட்டேன் என்று சொன்னால் இவர்களுடைய செயல் அவருடைய மனசாட்சியை இவரை உயிர்த்திருக்க வேண்டும். அது எல்லாமே இப்போ அது மத்திய அரசும் என்ன பண்ணுறது, தமிழக அரசு சொல்வது சரியாக இருக்கிறது என்று சொல்கிறது. இது தொடர்ந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு இழைத்து வரும் அநீதியைத்தான் காட்டுகிறது. அதன் உச்சகட்டமாக எங்களிடம் 46% தண்ணீர் தான் இருக்கிறது, எங்கள் கர்நாடக குடிநீர் நீருக்கே எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது, நாங்கள் தர முடியாது என்கிறாரே சித்தராமையா. உச்சநீதிமன்ற தீர்ப்பையே தூக்கி எறிந்துவிட்டு இந்த சூழலில் சொல்லுவது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த தீர்ப்பை மதிக்காவிட்டால் சட்டத்தின் நடவடிக்கைக்கு நீங்கள் உட்படுவீர்கள் என்று உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து, இதில் சித்தராமையாவும் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் இதை முழுக்க முழுக்க தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் ரீதியான விஷயமாக தான் பார்க்குறாங்க. உச்சநீதிமன்றமே மாநில அரசை கலைத்தால் அனுதாபத்தோடு கன்னட மக்களினுடைய அனுதாபத்தோடு மீண்டும் நாமே ஆட்சிக்கு வந்துடுவோம், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க மத்திய அரசே ஒரு நடவடிக்கை எடுத்தாலோ அல்லது இந்த பிரச்சனையை காரணம் காட்டி அவங்களே ஆட்சியை கழிச்சிட்டு கூட நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை அங்கே இருக்கிறதாகவே அங்கே உள்ள நிலைமைகள் இப்போ இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் கர்நாடகாவினுடைய பிடிவாதம் என்பது இந்திய இறையாண்மைக்கும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்குமே முரணானது என்பதை அனைத்து அரசியல் வல்லுநர்களும் இந்த இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலத்தினுடைய பிரமுகர்களும் உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜஸ் நீதிபதிகள் எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் ஃபாலி நாரிமன் வந்து அந்த கர்நாடக அரசுக்கு தெரிவித்த விஷயங்களையும் கொண்டு நான் வாதாடவே விரும்பலை அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். அப்படிங்கிற போது தமிழகத்தினுடைய நியாயம் சார் சொன்னது மாதிரி தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது உச்சநீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. இந்த காவேரி இதுலயும் விசித்திரமான ஒரு நிச்சயமா எடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க இதை எப்படி கொண்டு போகணும், சட்ட வல்லுநர்களோடு கடந்த பல ஆண்டுகளாகவே முதலமைச்சர் ஒவ்வொரு முறையுமே இப்போது மருத்துவமனையில் இருக்கிற பொழுதே இந்த பிடபிள்யூடி மினிஸ்டர், பிடபிள்யூடி செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி இவங்களை எல்லாமே வரவழைச்சு இந்த கூட்டத்தில் மத்திய அரசு வந்து உமாபாரதி தலைமையில் ஒரு கூட்டம் நடந்த போது இந்த கூட்டத்தில் நம்மளுடைய சார்பாக என்ன கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற வரைக்குமே சட்ட வல்லுநரோடு எப்படி இதை அணுக வேண்டும், எப்படி கொண்டு போக வேண்டும், இந்த சட்ட ரீதியாக தமிழகம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் எதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அணுகி ஆராய்ந்து சட்ட நுணுக்கங்களை எல்லாம் அவங்களுக்கு எடுத்து வைத்ததனுடைய விளைவு தான் நமக்கு உச்சநீதிமன்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது.
இப்போ இந்த விஷயத்தில் ஒரே ஒரு இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஐயா அவங்க சொன்னாங்க, இந்த தஞ்சை மண்ணுக்கும் தமிழக மண்ணுக்கும் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் எத்தகைய துரோகம் செய்திருக்காங்கன்னு. 2012ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் முடிந்த பிறகு அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பங்கேற்கிறாங்க. பங்கேற்றுட்டு வந்த உடனே அதை ஒரு விவாத பொருளாக்கி திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கை விடுறார். அதில் அவருடைய துரோகத்தை பட்டியலிடுறாங்க. பல துரோகங்கள் இருந்தாலும் ஒரு 3 துரோகம், அதை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். காவேரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்த்தவர் திமுக தலைவர் திரு கருணாநிதி. ஹேமாவதி அணைக்கட்டு கட்டுவதில் தமிழக அரசுக்கு எந்தவிதமான மறுப்பும் இல்லை என்று 6/3/1970 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பேசியிருக்கிறார் திரு கருணாநிதி. இது கருணாநிதியின் முதல் துரோகம் சொல்லுவது முதலமைச்சர். இதனைத் தொடர்ந்து காவேரி நதியின் உபநதிகளாகிய கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, சொர்ணாவதி ஆகியவற்றில் பல்வேறு கட்டுமான பணிகளை மத்திய நீர் ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமலும் மத்திய திட்டக்குழுவின் ஒப்புதல் இல்லாமலும் தன்னிச்சையாக கர்நாடகம் துவக்கியது. கர்நாடக அரசின் இந்த அத்துமீறல்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்தார் திரு கருணாநிதி. இது கருணாநிதியின் 2வது துரோகம். முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தெரிவித்த கருத்து. காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து 4/8/1971 அன்று இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 131 கீழ் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை தனக்குள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக இரு அவைகளுக்கும் தெரிவிக்காமலேயே கமுக்கமாக 28/8/1972 அன்று திரும்ப பெற்றுக்கொண்டார் திரு கருணாநிதி. இது கருணாநிதியின் 3வது துரோகம். பல துரோகங்களில் இந்த 3 துரோகங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் அன்றே தெரிவித்திருக்கிறார். இந்த நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை நான் மண்ணின் மைந்தன் என்றெல்லாம் பேசிய கருணாநிதி இந்த பிரச்சனையில் எத்தகைய துரோகம் இழைத்திருக்கிறார் என்பதை பட்டியலிட்டார். நீங்கள் தஞ்சை மண்ணில் குறுவை, தாளடி, சம்பா முப்போகம் விளைந்த பூமி. இன்னைக்கு சம்பா பயிர் ஒரே ஒரு போகம் விளைவிக்க போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு போகம் விளைவிக்க கூட முடியாத நிலை இருக்குது. இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த வேளாண்மை தொழிலையும் காப்பாற்றுங்கிற அந்த உணர்வுபூர்வமாக மக்களுக்கான அரசை நடத்துகிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இது தொடர் வெற்றி. இதை உச்சநீதிமன்றமும் முழுமையாக உணர்ந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வாதாடுகிற அனைத்து வழக்கறிஞர்களும் கர்நாடக மாநில அரசு சார்பாக வாதாடுகிற வழக்கறிஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் பாலி நாரிமனுடைய கருத்து. இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 72ஆம் வருடம் முதலமைச்சர் பேசின உடனே கருணாநிதி அவர்கள் ஒரு பதில் கொடுத்தார். வாபஸ் வாங்கியதில் நான் கையெழுத்து போடவில்லை என்றார். அதை சமீபத்தில் அந்த காவிரி நதிநீருக்காக போராடிய ரங்கநாதன் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். நான் உச்சநீதிமன்றம் போனபோது கருணாநிதியின் கையெழுத்தை என்னிடம் காட்டிவிட்டார்கள். நான் அதில் வெளியே சொல்லாமல் கருணாநிதியை காப்பாற்றி இருக்கிறேன் என்று வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதைப் போல இன்னொரு விஷயம் கவனித்தால், நமக்குத்தான் விவசாய நிலங்கள் பரப்பளவு அதிகம். நீங்கள் இந்த ஐடி கம்பெனிகள் வந்தவுடன் பெங்களூரை சிலிக்கான் வேலி என்றார்கள், ஹைதராபாடை சைபராபாத் என்றார்கள். அவர்கள் விவசாய வேலிகளை, சமவெளிகளை சிலிக்கான் வேலியாக மாற்றிவிட்டதால் அவர்களை விட நமக்குத்தான் நீர் இப்பொழுது தேவை. ஆனால் இந்த சூழலில் எங்களிடம் 46% தண்ணீர் தான் இருக்கிறது. எங்கள் கர்நாடக குடிநீர் நீருக்கே எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது, நாங்கள் தர முடியாது என்கிறாரே சித்தராமையா. இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? சித்தராமையா அவர்கள் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கா அல்லது பொய் இருக்கான்றது எப்படி யார் சொல்வது? நமக்கு தண்ணீர் தந்தாகணும், நம்ம கோரிக்கை, நாங்கள் தரமாட்டோன்றது அவருடைய பிடிவாதம். இதில் நடுவர் மன்றம் மேம்போக்காக தீர்ப்பு சொல்ல முடியாது. பல ஆண்டு கால புள்ளி விவரங்களெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி இருதரப்பு வாதங்களையும் கேட்டதற்கு பின்னால் தான் அந்த உச்சநீதிமன்றமானது தீர்ப்பை வழங்குகிறது. நான் இன்னும் ஒன்று கூட சொல்கிறேன். 1972 ஆட்சியில் இருந்தது கருணாநிதி அவர்கள். அன்னைக்கு தமிழகத்தில் பாசன பரப்பு, காவிரி டெல்டா பகுதிகளில் பாசன பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 27 லட்சம் ஏக்கருக்கு மேலே பாசன பரப்பு. அப்பொழுது கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 5 லட்சம் ஏக்கர் தான் பாசன பரப்பு.
இவர் ஆட்சியில் இருந்த பொழுது அங்கே கட்டப்படுகின்ற ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி இந்த அணைகளுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்காதோடு மட்டுமல்ல, அவர்கள் படிப்படியாக பாசன பரப்புகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நாளேடுகளில் எல்லாம் கூட செய்தியாக வருகிறது. அதை பற்றியெல்லாம் ஒரு சிறிதும் கவலைப்படாமல் இவர் தன்னுடைய வழக்கு, சர்க்காரியா கமிஷன் வழக்கை பற்றி மட்டுமே சிந்தையில் வைத்துக் கொண்டிருந்தாரே தவிர, அந்த பாசன பரப்பு அதிகப்படுத்தப்படுவதோ அணைகள் புதிதாக கட்டப்படுவதோ கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து தடுக்கவில்லை. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் இந்த கோடை காலத்திலேயே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தரப்பு வாதம் வைக்கப்பட்ட பொழுது இந்த கோடை காலத்திலே 27 டிஎம்சி தண்ணீருக்கு மேலே கர்நாடகா பயன்படுத்தியிருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள்லாம் 25,000க்கு மேற்பட்ட ஏரி குளங்களில் தண்ணீரை நிரப்பிட்டாங்க. அதுபோக இந்த கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, கிருஷ்ணராஜசேகர் இதிலையும் தண்ணி இன்னைக்கு இருக்குது. இது யார் கண்டுபிடிக்கணும்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு அவர்கள் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைத்து அவர்கள் போய் ஆய்வு செய்வார்கள். அணையை அவங்க அண்டர்டேக் பண்ணிக்குவாங்க. மேட்டூர் அணையை உட்பட அவங்க அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, யாருக்கு எவ்வளோ தண்ணி இருக்குது, அதில் எவ்வளோ கொடுக்கலாம். நடுவர் மன்றத்தில் என்ன சொல்லுது? யார் விவசாயம் அதிகம் பண்ணுறாங்க, பாசன பரப்பு நமக்கு தான் தரப்பட வேண்டும் என்பது அதிகமாக இருக்குது. ஆனால் அவர்கள் பிடிவாதமாக இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி, அப்புறம் இறுதி தீர்ப்பில் 192 டிஎம்சி ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கூடுதலாக தண்ணீர் தரப்பட வேண்டும். அந்த 192 டிஎம்சி என்பது அந்த காவிரி தமிழகத்திலே கலக்கிற அந்த பகுதியில் பிலுகுண்டுவில் அதில் கணக்கிடும்போது தான் 192 டிஎம்சி தண்ணீர். ஆனால் அதை விட கூடுதலாக தமிழகத்திற்கு தரப்பட வேண்டும். தரப்படுவது இன்னும் சொல்ல போனால் கர்நாடகத்தில் ஏறத்தாழ 2500 டிஎம்சி தண்ணீருக்கு மேலே கடலில் வீணாக கலக்கிறாங்க. கடலுக்கு வீணாவிட்டால் விடுவாங்களே தவிர தமிழகத்திற்கு தரக்கூடாது என்ற ஒரு பிடிவாதத்தோடு கர்நாடகம் இருக்கிறது. இந்த பிடிவாத போக்கை அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி நிறைவேற்ற முடியும்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட வேண்டும், அவர்கள் போர் ஆய்வு செய்வார்கள், அவர்கள் இருக்கிற தண்ணீரை இவ்வளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை உடனடியாக மத்திய அரசாங்கமானது இன்றைக்கு அமைக்க வேண்டும். அதனால தான் சசிசேகர் அவர்கள், நீராதாரத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் சசிசேகர் அவர்கள், நாங்கள் வேலையை தொடங்கிட்டோம், உடனடியாக அமைச்சிடுவோம் என்று சொல்கிறார்கள். அது கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது இந்த பக்ரானங்கள் அணை திட்டத்தில் பக்ரா பியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது அல்லவா, அதுபோல இன்றைக்கு ஒரு அதிகாரம் மிக்கதாக அமைக்கப்பட வேண்டும். ஏன்னா இதே வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் காவிரி வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டது, தீர்ப்பாயம் ஒன்று அமைக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தில். அப்போ மாநில முதலமைச்சர்கள்லாம், அதாவது தமிழகம், கர்நாடகம், கேரளா, புதுச்சேரி, இந்த 4 முதலமைச்சர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும். அதில் கர்நாடகா வர மறுத்து விட்டார்கள். அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 முதலமைச்சரும் கலந்துக்கிட்டா தான் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியும். அது ஒரு பல்லில்லாத ஆணையம் என்று அன்றைக்கே நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடுமையாக சாடினார்கள். இது ஒரு பல்லில்லாத ஆணையம், இது ஒரு முதலமைச்சர் வரமாட்டார்னாக்கா அப்போ எந்த தீர்மானமும் நிறைவேற்ற முடியாதுன்னா எதுக்கு இந்த ஆணையம் என்று சொல்லி கேட்டார்கள் அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடுகள், நடவடிக்கைகள் தான் தமிழகத்திற்கு, அது காவிரி நீரானாலும் சரி, முல்லை பெரியார் அணையானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுக்கின்ற சட்ட நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் நமக்கு நீதி கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவது என்பது அதிகாரம் மிக்கதாக, அது தன்னிச்சையாக அட்டானமஸ் பாடி, அப்படிதான் நதிநீர் தாவா சட்டத்தில் சொல்லப்படுது எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பது. 9 உறுப்பினர்கள் இருக்கணும். அதில் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், அப்புறம் வல்லுநர்கள், பாசனத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், அதுவும் இந்த 2 இந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அல்லாதவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகத்திற்கு அல்லாத அதிகாரிகள், நீர்ப்பாசனத்துறையில் பணியாற்றிய அப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் வைத்து, ஆக அந்த வாரியம், மேலாண்மை வாரியம் என்பது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி. முன்ன கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாரில் உச்சநீதிமன்றம் சொல்லி ஆனந்துக்கு அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து அதில் வல்லுநர்கள் எல்லாம் கூட சென்றார்கள். அதன் பிறகுதான் 142 அடியில் 152 அடியாக கூட உயர்த்தலாம். இப்போ உடனடியாக 142 அடியாக உயர்த்திங்க, அதன் பிறகு 152 அடியாக படிப்படியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தீர்ப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுத்தந்தார்கள். ஆக இந்த மேலாண்மை வாரியமும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவும் அமைக்கப்பட்டு அது ஒழுங்காக செயல்படுமையானால் நிச்சயமாக தமிழகத்திற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்த சட்ட வழி போராட்டத்தின் மூலமாகத்தான் உரிய நீரானது கிடைக்க வைப்பார்கள். அதில் எந்த காலத்தில் எந்த வகையிலும்
கருணாநிதி அவர்களைப் போல அவர்கள் சமரசமாக மாட்டார்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு படிப்படியாக நமக்கு இத்தகைய வெற்றிகள் எல்லாம் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்களை சேரும் என்று சொல்வார்களே, அதுபோல ஒவ்வொரு வெற்றியாக நமக்கு வாங்கி தருவார்கள். அதாவது எந்த ஒரு டிசிஷன்லேயுமே ஒரு திமுக தலைவர் கலைஞர் அவர்களும் அவருடைய மகனும் கையெழுத்து போட்டுடுறாங்க. இப்போ இவர் வந்து காவேரி டிஸ்பியூட்டில் அது கையெழுத்து போட்டு நான் போடலன்றாரு, இவர் மீத்தேனில் கையெழுத்து போட்டு நான் போடலன்றாரு. ஆனால் தமிழக முதலமைச்சர் அம்மா மட்டும் ஒரு பேனா எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஷி மேக்ஸ் ஹர் மைண்ட் வெரி கிளியர். இதில் நம்ம கையெழுத்து போட்டோன்னா வெற்றி அடைஞ்சே தீரணும் தமிழக மக்களுக்காக, தமிழகத்துக்காகவும் தமிழக மக்களுக்காகவும். she has never gone back in the past and she will never go back in the future. இதை வந்து வரலாறு வந்து அப்பாவும் சரி மகனும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலினும் சரி கையெழுத்து போட்டுடுறாங்க. ஐயோ நாங்கள் கையெழுத்து போடல அப்படின்னு மீத்தேன் விஷயத்தில் இவர் சொல்கிறாரு, அவர் காவேரி விஷயத்தில் சொல்கிறார். இந்த மாதிரி எல்லா விஷயமும் அப்படி தான். இது வந்து பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ்னால் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க வந்து வெரி கன்சிஸ்டன்ட் லீடர்னா இவங்க ஒருவர் மட்டும்தான் தமிழகத்தில். கர்நாடகா வந்து எங்களுக்கு குடிநீருக்கே இல்லை, 40% குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த டெய்லி சார்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அணையில் மட்டும், அது ஒரு சிறிய அணையில் 18% இருக்குது. மற்ற எல்லா அணைகள்லுமே 55-60% மேலே அங்கே தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தவறான தகவலை சொல்லி, ஐயா பேராசிரியர் சொன்னது மாதிரி அது அளவீடுக்கான அந்த கண்காணிப்பு குழு அதெல்லாம் அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க எங்களுக்கே குடிநீருக்கு தண்ணி இல்லை அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு பொய்யான தகவல்களையும் அவங்க சித்தராமையாவும் அந்த கர்நாடக அரசும் பரப்பி வருது. அது உண்மை இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி அவர்களுக்கு இந்த டெல்டா பகுதி விவசாயம் என்பது இந்தியா முழுமைக்குமானது. நம்ம தமிழகத்தில் விளைகிற இந்த விளைச்சல், இந்த நெல் என்பது இந்தியா முழுமைக்குமானது. இந்த சட்ட ரீதியாக இந்த தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாற வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பம். மத்திய நீர்வளத்துறையின் மூலமாக ஒரு நிபுணர் குழு அமைச்சு அவர்கள் உண்மையான எங்களுடைய நீர் நிறை ஆதாரம் என்ன இருக்குன்னு கண்டறிந்து சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் கண்டறிந்தால் இந்த தீர்ப்புகள் கூட திருப்பி எழுதப்படலாம் என்று சீதாராமையா சொல்கிறாரே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ கர்நாடகா முதலமைச்சர் வந்து சட்ட ரீதியாக தான் இதை வந்து இரு அரசுகளும் அணுகி கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு பீரியட் ஆஃப் so many 4-5 decades அந்த கேஸ் நடக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தீர்ப்பு வர சமயத்தில் இவர் வந்து இது அரசியலாக்குறாரு. எப்படி ஆக்குறாருன்னா ரெசல்யூஷன் போடுறாரு, அசம்பிளி ரெசல்யூஷன் போட்டு நான் திருப்பி போய் ரிவ்யூ போகிறேன்றாரு. திருப்பி போய் எல்லா கதையும் சொல்கிறாரு. எல்லா கதையும் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து உங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டி, இந்த காவேரி சம்பந்தப்பட்ட எல்லா நிபுணர்களும் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் எங்கள் முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மெரிட்டில் இந்த வழக்கை பார்க்கணும். இதில் வந்து இமோஷன்ஸோ சென்டிமெண்ட்ஸோ இதில் வந்து இந்த நீதிபதி வந்து கர்நாடகாவுக்கு அகேன்ஸ்டாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு, இது பயஸ்டு தீர்ப்பு, இப்படிலாம் பேசுகிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. அந்த எலெக்ஷன்ஸ் தான் அவங்களோட இமீடியட் டார்கெட் அண்ட் அஜெண்டா. ஸோ எலெக்ஷன்ஸ் முன்னாடி இதில் அரசியல் செய்து மீண்டும் ஆட்சி கட்டலில் அமருவதற்கு தமிழக விவசாயிகள் வயிற்றில் அடிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தையே நாங்கள் எதிர்த்தோம், கர்நாடகா மக்களுக்காக நாங்கள் பண்ணோம்னு சொல்லி அரசியல் முழுக்க இதில் அரசியல் உள்நோக்கம் தான் தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு நல்ல நோக்கமும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் இந்த மாதிரி செய்ய எந்த வழக்கறிஞரும் இவருக்கு நேர்மையான வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதில் வந்து முழுக்க அரசியல் தான் தவிர்த்து இதில் வந்து எந்த விதமான நேர்மையான அணுகுமுறை கிடையாது என்பது உச்சநீதிமன்றம் தெளிவாக அவங்க அப்சர்வேஷன்ஸ்லேயும் அவங்க கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் அரசியல் செய்வதோடு எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னா ஒரு டிலேயிங் டாக்டிக்ஸ், காலம் கடத்துகிற முறை. ஏன்னா எப்படியும் நமக்கு வந்து நவம்பரில் மான்சூன் தொடங்கிடும். அப்போ இங்கே மழை பெஞ்சாக்கா அவங்களுக்கு தான் மழை பெஞ்சு தண்ணி இருக்க, எதுக்கு என்கிட்ட தண்ணி கேட்குறாங்கன்னா அப்படின்ற காரணத்துக்காக. இது இன்றைக்கி நேற்று இல்லை, 1976-77 இப்போ இவங்க ஒரு குழு அமைச்சு அதை ஆய்வு பண்ண சொல்லுங்கள், மேற்பார்வை குழு அமைச்சு அந்த எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே. இதே மாதிரி 76-77 ஒரு தொழில் வல்லுநர் குழு அன்றைக்கு அமைக்கப்பட்டது. அவங்க போய் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அது வரல தமிழகமானது வந்து 489 டிஎம்சி தண்ணீரை அப்போ தமிழ்நாட்டிற்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. கர்நாடகத்துக்கு 177 டிஎம்சி தண்ணீர் தான் கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த தொழில் வல்லுநர் குழு அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணிவிட்டு நமக்கு 100 டிஎம்சி தண்ணீரை குறைச்சாங்க. 489 389 குறைச்சாங்க. அவங்களுக்கு வந்து 62 டிஎம்சி கூட்டி 239 டிஎம்சியாக கர்நாடகத்துக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. கேரளாவுக்கு 6.7 டிஎம்சி தண்ணீரை வழக்கமாக அவங்க அனுபவிக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க.
இதை முதல்ல கர்நாடகா ஒத்துக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு விட்டு அப்புறம் அங்கே இதுக்கு போன உடனே, மாநிலத்துக்கு போன உடனே இதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் அது இதெல்லாம் போட்டு ஆளுநே இது ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, தகராறு பண்ணி இந்த வல்லுநர் குழு கொடுத்த புள்ளி ஒரு இது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அன்றைக்கே மறுத்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு காலம் கடத்துகின்ற ஒரு வழக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை விட சுப்ரீம் வேற எதுவுமே கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டிலே தான் அதுக்கு பேர். ஆனால் அந்த தீர்ப்பையே இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வித அதிகாரம், இப்போ ஒரு மேற்பார்வை குழு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணும், அது ஆய்வு பண்ணி சொல்லும், ரெக்கமெண்ட் பண்ணும். அது யார் அமல்படுத்தணும்? மேலாண்மை வாரியமும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு இருந்தாக்கா அவங்க தான் அதை அமல்படுத்த முடியும். இல்லைனா மத்திய அரசாங்கம் தான் அதை தட்டி கேட்கணும். ஆக இன்றைக்கு மத்திய அரசாங்கமானது, மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு நெருக்கடி வந்து விட்டது, கர்நாடக அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி வந்து விட்டது. ஆக இன்றைக்கு மக்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், 4ஆம் தேதிக்குள் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அந்த மேலாண்மை வாரிய ஒழுங்காற்று குழுவை அமைத்துக்கொண்டு 2 மாநிலங்களில் உள்ள நீர்நிலைகளை எல்லாம், நீர்த்தேக்கங்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த அறிக்கையை கொடுப்பார்கள். அதன் பிறகு இப்பொழுது கிடைக்கின்ற தண்ணீரை விட மிக இப்போ நமக்கு கிடைக்கிறது நியாயமான தண்ணீரே அல்ல, குறைச்சி தான் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம். அதை கூட அப்படி என்று சொன்னால் நாம் இதுக்கே இவ்வளோ தகராறு பண்ணாதான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த ஏத்தக்கோல் அளவுக்கு கடன் கேட்டாக்கா அருவாப்புடி அளவுக்கு கிடைக்குன்னு சொல்லி கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி எதையுமே ஏற்றுக்க மாட்டேன், எந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அடாவடி பண்ணாதான் சரி அவன் தான் ரொம்ப அடாவடி பண்ணுறான், நீ தான் விட்டு கொடுத்துட்டு போயம்பா அப்படின்னு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு சொல்லி கர்நாடகா எதிர்பார்க்கிறது. இது தொடர்பான ஒரு சிறிய கருத்து. இப்போ அவங்க ஒரு குழு நியமித்து அளவுகள், தண்ணீர் அளவுகள்லாம் நாங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சித்தராமையா சொல்கிறார். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நடுவர் மன்றம் தலைக்காவிரி தொடங்கி டெல்டா பகுதியில் விவசாய நிலங்கள் வரைக்கும் அந்த வழியெல்லாம் ஆய்வு நடத்தி அவங்களுக்கு தண்ணீர் எவ்வளவு சேருது, ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் வறட்சி காலத்தில் எவ்வளவு தண்ணீர் இருக்குது, இதையெல்லாம் ஆய்வு நடத்தி தான் 205 டிஎம்சின்னு இடைக்கால தீர்ப்பு கொடுத்து 192 டிஎம்சியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி தீர்ப்புலையும் வழங்குறாங்க. அவங்க இதை ஆய்வு நடத்தி தான் செய்திருக்காங்க. ஐயா சொன்னது மாதிரி காலங்கடத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக கர்நாடகா இதை மேற்கொள்ளுது. இதை உச்சநீதிமன்றம் நிச்சயம் அனுமதிக்காது என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். இங்கே பல கட்சிகள் தொடர்ந்து சொன்னது என்னென்னா, அம்மா ஒருத்தர் தான் நீதியை நாடினார்கள், இங்கே எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம், பிரதமரை சென்று சந்திக்க வேண்டும், அனைத்து பிரதிநிதிகளும் போக வேண்டும். இப்படி இவர்கள் சொல்லுவதை போல நாம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி பிரதமரை எல்லாம் சந்தித்திருந்தால் இன்றைக்கு தமிழக முதல்வர் பெற்றிருக்கும் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியுமா? அல்லது இப்பொழுது எல்லாம் நாம் பெற்ற பிறகு மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை என்று தொடங்கினால் இந்த நிலைமை எப்படி போகும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, முதலாவதாக சரி, இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு டயலாக்ல ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவையே கர்நாடகா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அனைத்து கட்சி கூட்டம் சொன்ன உடனே கர்நாடகா ஏற்றுக்குமா? சிம்பிள் லாஜிக். சரி, இதெல்லாம் வந்து விஷுவலைஸ் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணி தான் தமிழக முதலமைச்சரை, ஏன் விஷனரி லீடர், இந்த 30 ஆண்டுகள் இவர்கள் நம்மளுக்கு போராடி நீதிமன்றத்தில் இதே போராட்டம் தான் கர்நாடகாவும் நடத்தினார்கள். ஆனால் இதை நேர்மையான முறையில் அணுகுனதுனால தான் தமிழக முதல்வருக்கு வெற்றி கிடைத்தது. எல்லோரையும் அழைத்து கொண்டு போய் பேசுவது, பிரதமரை சந்திப்பது என்று இந்த அணுகுமுறை எடுத்திருந்தால் தமிழக முதல்வரின் இந்த முயற்சிக்கு இத்தனை வெற்றி கிடைத்திருக்குமா? சரி, இப்பொழுது இந்த வெற்றி கிடைத்த பிறகு மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம். இப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னவுடன் திமுக தலைவர் எதிர்க்கட்சிகளை அழைத்து பேச வேண்டும் என்று சொன்ன திமுக தலைவர் இப்போது காவேரி மேலாண்மை வாரியத்தை நான் வரவேற்கிறேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தளவில் வந்து தனக்கு யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ தன்னுடைய கடமையை, தமிழக மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதிலும் மீட்டெடுப்பதிலும் அவர்கள் உறுதியாக நிற்கிறார். அதுதான் கடந்த கால வரலாறுகளானது ஒவ்வொன்றாக நிரூபித்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து எடுத்த நடவடிக்கை தான் இன்றைக்கு சரியான இந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல இந்த பேச்சுவார்த்தை என்று பேசிக்கொண்டிருந்த நேரத்திலே தான் கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் எல்லாம் கட்டப்பட்டது. ஆக அன்றைக்கு மத்திய அரசாங்கமும் அதை தடுத்து நிறுத்தவில்லை. கட்டிய அணைகளை 256வது சட்டப்பிரிவின்படி, அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி அந்த அணைகளுக்கு அனுமதி இல்லாமல் கட்டியது தவறு என்று சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த கட்டிய அணைகளிலிருந்து இவ்வளோ தண்ணீர் நீங்கள் வந்து தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லிடுவோம். மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடமையை அன்றைக்கு செய்யவில்லை.
மாநில அரசு பொறுப்பில் இருந்த இவர்களும் வந்து அங்கே அணை கட்டப்படுவதற்கோ அல்லது பாசன பரப்பை அதிகரித்துக் கொள்வதற்கோ இவங்க எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை. ஆக அன்றைக்கு பேச்சுவார்த்தை என்று காலங்கடத்தி எப்படி தமிழகத்தை வந்து இன்றைக்கு குட்டிச்சுவராக்கினார்களோ அதே போல இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். 100வது மைலை தாண்டி அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க மறுபடியும் 1வது மைலிருந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் இருக்குது. இது வரல என்னன்னா, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் கூட பாராட்டக்கூடிய அளவிற்குத்தானே ஒரு தீர்ப்பை அம்மா பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒன்று போதாதா? அம்மா அவருடைய அந்த அணுகுமுறை, அந்த வழிமுறையானது தான் சரியான வழிமுறையாக தமிழக மக்களுக்கான நீதியை பெற்று அம்மா அவர்கள் நீதிக்கு தலைவணங்கு என்று சொல்லி சென்றார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீதியினுடைய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு தயங்கக்கூடிய கர்நாடக அரசானது அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு 365 355 இதெல்லாம் பயன்படுத்தப்படுமையானால், இன்னும் சொல்ல போனால் சில அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற தவறுவார்களேயானால் இந்த சட்டத்தை இயற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்கள் அத்தனை பேரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனால் இத்தகைய நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஆளாகாமல் இனியாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து கர்நாடக அரசானது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை, அம்மா அவர்களுடைய இந்த சட்ட வழி போராட்டத்தின் மூலமாக கிடைத்த வெற்றியை அவர்கள் தமிழக மக்கள் பெறுவதற்கு வாய்ப்பினை தருவார்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எந்த வகையிலேனும் தமிழக மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு சிறிதும் தயங்க மாட்டார்கள். அவர்களை விட தமிழக மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு காக்கும் கடவுள் வேறு யாரும் கிடையாது. அம்மா ஒருவரால் தான், அவருடைய அணுகுமுறையால் தான், சட்ட வழி போராட்டத்தின் மூலமாகத்தான் இப்படி ஒவ்வொரு வெற்றியாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதில் முழு வெற்றியானது அம்மா வழியில் சென்றால்தான் கிடைக்குமே தவிர அடுத்த எதிர்க்கட்சிக்காரர்கள் சொல்வதை போலாம் செய்தால் காலம் கடத்தப்படும். அதனாலே தமிழகத்திற்காக எந்த விதமான நன்மையும் கிடைக்கும். தமிழ்நாட்டிலும் அது அரசியலாக்கப்பட்டு ஒரு பின்னடைவை தான் நிச்சயம் சந்திச்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எந்த அரசியல் கட்சியானாலும் அமைப்புகளானாலும் காவிரி நீரை பெறுவதில் கருத்து வேறுபாடு என்பதே இல்லை. ஒட்டுமொத்தமாக அந்த 7.5 கோடி மக்களுடைய உணர்வும் நல்ல முறையில் நமக்கு காவிரி நீரை பெற வேண்டும் என்கிற கருத்து தான். இதற்காக கர்நாடகாவிலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுகிறார்கள், அவர் அமைச்சரவையை கூட்டுகிறார்கள், தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அதே போல் இங்கேயும் செய்ய வேண்டும் என்று சொல்வது என்பது நான் தொடக்கத்திலே சொன்னது போல எந்தவித பயனையும் அளிக்காது. நீங்கள் இங்கிருந்து பாதிப்புக்கு ஆளாகிற, தண்ணீர் வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகள் போய் சந்திக்கிறாங்க. தஞ்சை மாவட்ட விவசாயிகள் போய் சந்திக்கிறாங்க. என்ன பயன் ஏற்பட்டது? ஒன்றுமே இல்லை. இது பேச்சுவார்த்தையோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்து மூலம் சொல்கிறேன். சர்க்கரைன்னு எழுதி காமிச்சா யாருக்கும் இனிக்காது. சர்க்கரையை கொடுத்தா தான் இனிக்கும். அம்மா அவர்களுடைய நடவடிக்கைகள், சட்ட வழி நடவடிக்கைகள் என்பது நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்திருப்பதன் மூலமாக இனிப்பு சர்க்கரையே தமிழக மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு செய்தி வரும் பேப்பரில், அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது, பிரதமரை சந்தித்தது, முறையிட்டது, திரும்ப அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது. ஆக ஒரு செய்தியாகுமே தவிர ஒரு பயனும் தமிழக மக்களுக்கு. இவர்களும் அந்த பங்கு கொடுத்தார்கள், இவர்களுக்கு ஒரு லெட்டர் பேட் கொண்டு ஒரு பெயர் கிடைக்கும். சரி, அது துரோகம். நான் என்ன சொல்றேன்னா, அம்மா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட நான் என்ன கேட்கறேன்னா, இடைக்கால தீர்ப்பு வெளிவந்த நேரத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் பதவியில் இருந்தது கருணாநிதி அவருடைய திமுக, சோனியா காந்தியினுடைய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அன்புமணி, இப்படி எல்லாரும் தான் இருந்தாங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் போகிறதுனா இவங்களை தவிர்த்துட்டு எப்படி போட முடியும்? அவங்க ஏன் அன்றைக்கி வந்து அரசிதழில் வெளியிடுறதுக்கு எந்த விதமான நெருக்கடியை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கல? பதவியில் தானே இருந்தீங்க. ஆக அரசிதழில் வெளியிடுறதுக்கு நீங்கள் எந்த விதமான, இப்போ அவங்களெல்லாம் வச்சுக்கின்னு கூட்டம் போடணும். இதெல்லாம் வந்து ஒரு ஜிமிக்ஸ், ஒரு ஒரு வேடிக்கையாக இருக்குமே தவிர வந்து ஒரு செய்தியாக வருமே தவிர வந்து இதனால் ஒரு பலனும் கிடைக்காது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, காவிரி நீர் அரசிதழிலை வெளியிடுவதற்கு எந்தவித ஒரு இம்மி அளவு நடவடிக்கையும் எடுக்காத திமுக, காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள் அத்தனை பேர் அன்றைக்கு பதவியில் இருந்தாங்க. ஒருத்தர் கூட வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றுமே செய்யலையே, பிரதமர்கிட்ட முறையீடு. அதாவது இப்போ நான் கேட்பது என்னவென்றால், இப்போ கர்நாடக அரசு மறுபடியும் இன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது, இந்த 6000 கன அடி தண்ணீர் விடுவது பற்றியெல்லாம் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார்களாம். இப்போ அடுத்த கட்டம் உச்சநீதிமன்றம் இதை எப்படி அணுகும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அக்டோபர் 4க்குள்ளே நீங்கள் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தே தீர வேண்டும், அந்த பெயர்களை பட்டியல் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. அதை கொடுத்தார்களான்னு நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்துக்கிட்ட நீங்கள் போயிட்டு
நீங்கள் போட்ட உத்தரவை நாங்கள் ஒபே பண்ணிட்டோம், கம்ப்ளை பண்ணிட்டோம், இவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் டெய்லி அதை டிஃபை பண்ணுறீங்க, காலையில் டிஃபை பண்ணுறீங்க, ஈவினிங் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் வந்து திருப்பி வந்திருக்கோம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு. இது வந்து உச்சநீதிமன்றம் இவர்கள் அரசியல் நடத்துவதற்கான இடம் கிடையாது. உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தின் என்ன தீர்ப்பு வழங்க வேண்டுமோ சட்டத்தின் அடிப்படையில் நேர்மையாக ஆன் மெரிட் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தை வைத்துக்கொண்டு யாராவது அரசியல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் அது எடுபடாது. இப்போது இவங்க மறுசீராய்வுன்னு போகிறாங்களே, இதை உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கும் என்று நிச்சயமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஐயா சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றினாதாங்க அடுத்த அப்பீலே அவங்க எடுத்துக்குவாங்க, கன்சிடரே பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னாக்கா இவங்க இதுவரையில் உச்சநீதிமன்றத்தினுடைய எந்த தீர்ப்பையுமே, இப்போ அண்மை காலத்தில் கொடுக்கப்பட்ட 3 தீர்ப்புகளையுமே நிறைவேற்றலை. 12,000 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு திறக்கலை, 6,000 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு திறக்கலை. ஆக எதையுமே இவங்க ஏற்க மறுத்த பொழுது மறுபடியும் போய் அப்பீலுக்கு போனாங்கன்னா உச்சநீதிமன்றம் இதிலே கேட்டிருக்கு, நாங்கள் கொடுத்த இது தீர்ப்பு இதுவரையில் நிறைவேற்றலையே, ஏன் நிறைவேற்றலை, இதனால் அரசியலமைப்பு சட்டப்படி உங்கள் மேலே ஏதாவது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம், நீங்கள் இது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்லாம் அறிவுறுத்தல் செய்திருக்கிறது. ஆக கர்நாடகா மறுபடியும் மறுசீராய்வு மணி போட்டால் கூட நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுங்கள், அது பேசுங்கள், பிறகு பேசுங்கள் என்று தான் சொல்லுங்கள். நீங்கள் இது தொடர்பாக சொல்கிறேன். கடந்த 25 நாட்களாக இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் வெகு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. கர்நாடகாவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி கேட்குறோம், இங்கே விளைச்சல் பாதிக்குது, முப்போகம் விளைந்த பூமியில் ஒரு போகம் கூட விளைவிக்க முடியாத ஒரு அவல நிலை இருக்குது, இந்த தண்ணீர் வந்தால் தான் அங்கே பயிர் விளையும், நெல் உற்பத்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க, தீ வைக்கிறாங்க, கொளுத்துறாங்க, தமிழர்கள் கொளுத்தப்படுகிறார்கள், வாகனங்கள் தீக்கிரையாகுது. ஒரு உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் சாலையில் போகிறத அடிக்கலாம். ஒரு ஏரியாவில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்துல 25-30 பஸ்ஸுகளை கொளுத்துறாங்க. இந்த நிலைகளை எல்லாம் பார்த்து தான் கடந்த பல ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான தீர்ப்பை, ஒரு உறுதியான தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த நிலையில் சார் சொன்னது மாதிரி கர்நாடகா மீண்டும் அங்கே போனால் அடி வாங்கிட்டு தான் வருவாங்க, அது பலத்த அடியாக இருக்கும். அதாவது தமிழக முதல்வரின் தொடர்ந்து ஒரு மாரத்தான் சட்ட போராட்டத்தின் மூலமாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் அமைத்தே தீர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த வரலாற்று சாதனையை தமிழகத்திற்கு சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சாதனையை செய்த தமிழக முதல்வரின் இந்த விடாப்பிடியான இந்த உறுதியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.